மேசிவ் ஃபைனான்சியல் மணப்புறத்தோட ரிசல்ட் வந்துச்சு Q4 சுமார் 203 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஷேர் வந்து க்ரோவிங்காக தான் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப கீழே இறங்கல. இதில் என்ன மிஸ்ட்ரி இருக்குது அதை டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. லாஸ்ட் இயரில் சேம் குவார்ட்டரில் வந்து 563 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் சேம் குவார்ட்டரில் வந்து 203 கோடி லாஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க. 203 கோடி வந்து லாஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இது என்னடா மேஜிக்கு, டீட்டெயிலாக பார்க்கலாமா? அதுக்கப்புறம் என்னாச்சு, இம்ப்ரீமெண்ட் சார்ஜஸ், அதாவது ஒரு பேட் லோன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அது 89% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் ரீசன். அது மட்டும் இல்லை, கோல்டன் கோத் வந்து 12% வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே சொல்கிறேன். பொறுத்தவரை கோர் பிஸ்னஸ் என்ன, கோல்டு பிஸ்னஸ், அதாவது கோல்டு ஜுவல்லரியை அடகு வச்சு நீங்கள் வந்து பணம் வாங்கலாம். அதுதான் கோல்டு பிஸ்னஸ். அதோட 8% கோல்டு பிஸ்னஸ் தான். ஸோ அது ரொம்ப செக்யூர் பிஸ்னஸ். ஓகே, கோல்டு லோனில் ரிக்கவரி ரேட் வந்து 98%. யாரும் லோனை ரிப்ளை பண்ணால் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அவங்ககிட்ட, ஏன்னா கோல்டு இருக்குது, கோல்டோட வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அது அவங்க வந்து கூட அது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிக்கவரி அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ அதனால் ரிஸ்க்கு வந்து ரொம்ப 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 லோ. அப்போ ஏன் லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க? ஓகே, சீக்ரெட் என்னன்னு தெரியுமா? எஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ். எல்லா பேங்க்லையும் என்ஃபிஎஸ்லேயும் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள், முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ்லேயும் ப்ராப்ளம் வந்துச்சு. அதே மாதிரி ஐடிஎஃப்சி பேங்க்லேயும் ப்ராப்ளம் வந்துச்சு. சுமார் 50% தான் மைக்ரோ ஃபைனான்ஸில் இருக்குது. மணப்புறத்தில் அது ஃபுல்லாக ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து சவுத்தில் வந்து நிறைய வில்லேஜுக்கு வந்து லோன் நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரீபேமெண்ட் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி என்பிஏனா நான் பெர்ஃபார்மிங் ஆசிட், அதாவது 90 டேஸில் ரீபேமெண்ட் பேமெண்ட்லாம் என்பிஏமாங்க. அது வந்து 2% இருந்துச்சு லாஸ்ட் டைமில். இப்போ வந்து 4% மேலே ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப நெகட்டிவ் சைன். ஸோ அதனால் இப்போ ப்ரொவிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாத்துக்கும் காரணம் மைக்ரோ ஃபைனான்ஸ் தான். பட் வெயிட், மணப்புறத்தோட ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவங்க ரொம்ப 120 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக டிஜிட்டலாகவே எல்லாம் பண்ணதுக்கு. ஸோ அதனால் அவங்க ஃப்யூச்சர் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ 120 கோடி கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜியை ஃபுல்லாக. பார்ப்போம் எப்படி அவங்க இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து 74% வந்து கோல்டு லோன் வந்து மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் ப்ராக்ரஸ் ஆகுது. இதனால் அவங்களுக்கு 58% வந்து டைம் வந்து சேவ் ஆகுது. மொத்தம் வந்து ஜஸ்ட் 22 நிமிஷத்துலேயே அவங்க கோல்டு லோன் ப்ராக்ரஸ் எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டு. மற்ற கம்பெனி கம்பேர் பண்ண போகிறோம், இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டு. இதனால நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த கம்பெனிக்கு. டார்கெட் என்னன்னு தெரியுமா? 2027 40% டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஜிட்டலாக தான் ஆகுமா. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாகும், அதேமாதிரி ப்ராஃபிட் அதிகமாகும். கொஸ்டின், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை அனலைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 26 வந்து 18 ரூபீஸ் கிட்ட இபிஎஸ் இருக்கும், ஏர்னிங் பெர் ஷேர். அதேமாதிரி 27 வந்து 22 கிட்ட போகும்னாங்க. அது மட்டும் இல்லை, பிடிசி வந்து 8.8 கிட்ட தான் இருக்குது. இது வந்து அண்டர் வேல்யூ தான். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து 12.5. ஸோ இது 8.8 வந்து ரொம்ப கம்மி, அண்டர் வேல்யூ தான். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கம்பெனியோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.6, மற்றது மெயின்டைன் வந்து 1.35. ஸோ ப்ரைஸ் டு சேல்ஸ் வந்து 0.92 தான். அதே மாதிரி ப்ரைஸ் டு சேல்ஸ் வந்து 0.92 தான். அதேமாதிரி டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.19. அனலைஸ் பண்ணால் இது ஒரு சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், பெயின் கேபிட்டல் வந்து 2000, அவங்க வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அவங்க 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ண இன்னும் தயாராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டாக்கை பற்றி? ஓகே, இப்போ எல்லாம் கிளியராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நினைப்பீங்க. ஆனால் ஹோல்ட் ஆன், இப்போது ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது? ஸோ ரிஸ்க்கையும் கிளியராக பார்த்துடலாம் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு. ஓகே, ஆர்பிஐ வந்து புதுசாக ரெகுலேஷன் கொண்டு வராங்க கோல்டு லோனுக்கு அகேன்ஸ்டாக. இதனால ரொம்ப டைட்டாக இருக்கும். பேங்க்கும் அதிகமாக கோல்டு லோனில் வர ட்ரை பண்ணுவாங்க. இதனால மார்ஜின் நிறையா அடிப்பட வாய்ப்பு. மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்து அடுத்த குவார்ட்டர்லேயும் வந்துச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த குவார்ட்டரில் வராதுன்னு நினச்சேன். ஸோ அதுவும் ப்ராப்ளம் வந்து அதுவும் ப்ராப்ளம் ஆகும். நிறைய ப்ராப்ளம் வந்தால் இன்னும் அதிகமாகும். ஏன்னா ஆல்ரெடி பேட் லோன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கம்பெனிக்கு கஷ்டம் தான். அதனால் என்ன சொல்கிறேன், இது ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கம்பெனியா இல்லை ஒரு ஃபாலிங் நைஃப் ஆகுமா ஃபியூச்சரில், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னோட ஒப்பீனியன் தான். பட் இது ஒரு சாலிட் டர்ன் ஓவர் தான். ஸோ இது லாங் டேர்முக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஷார்ட் டேர்மில் நிறைய சேலஞ்ச் வர வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத அந்த ஸ்டாக்கு, இந்த அனலைஸ். ஸோ அது பிடிச்சிருந்தா இது மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.